வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ லேட்டஸ்ட்டாக நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸில் கொடுத்துருக்காங்க. பழைய சிலபஸையும் புது சிலபஸையும் இந்த வருஷம் +2 முடிஞ்ச பசங்க கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இல்லையா ஜாயின் பண்ணும்போது. ஸோ அதை எலாபரேட் பண்ணி நம்ம வந்து இந்த கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸோட கம்ப்ளீட் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆரா எஜுகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிஎஸோட கிளாஸஸ், சிஏவோட கிளாஸஸ் அண்ட் ஃபியூச்சரில் இன்னும் நிறைய கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, கிளாஸஸ் அட்டன் பண்ணணும், கிளாரிஃபிகேஷன் வேணும், எதுனாலும் நீங்கள் ஆரா எஜுகேஷனை அப்ரோச் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸு எப்படி படிக்கிறது அப்படின்னா 2 ரூட் இருக்குது. ஒன்று +2 முடித்தா போகலாம், இன்னொன்று டிகிரி முடித்தா போகலாம். இப்போ +2 முடிச்சுட்டு உள்ளே போகிற பசங்க என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் 2026 இருந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்கு 4 சப்ஜெக்ட் எழுதணும். அதாவது ஆஃப்லைன் மோடில் எக்ஸாம் எழுதணும். சென்டர் போய் 4 நாள் 4 சப்ஜெக்ட் எழுதணும். ரைட்டா? இப்படி இல்லை, இப்போ தான் இப்படி, அது தெரிஞ்சுக்கோங்க. ஜனவரி வரைக்கும் அப்படி இல்லை. ஜனவரியில் ரிமோட்டாகவே வீட்டிலேருந்து எக்ஸாம் எழுதலாம். ஒரே ஒரு நாள் தான் எக்ஸாம் எழுதுவோம். அப்படி தான் இருந்துச்சு. பட் பேட்டர்ன் மாறிடுச்சு. ஜூனில் இப்போ நடக்க போகிற எக்ஸாமில் இருந்து நமக்கு வந்து இனிமேல் இதுதான் அடாப்டட். எப்படி 4 சப்ஜெக்ட் எழுதணும், 4 நாள் எழுதணும், சென்டரில் போய் தான் எழுதணும், ஆஃப்லைன் மோடில் எழுதுவோம். அதே மாதிரி சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 4 சப்ஜெக்ட்டுமே 3 சப்ஜெக்ட் சப்ஜெக்டிவ் ஆகும். அதாவது நம்ம டிஸ்கிரிப்டிவாக எழுதுவோம் இல்லையா பேப்பர் பென் எக்ஸாம், அந்த மாதிரி. 4th பேப்பர் வந்து OMR பேஸ்டு MCQ, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் நம்ம ஷேட் பண்ணுறது தான். ஸோ அப்படி தான் எழுதுவோம். ஒரு எக்ஸாமை நம்ம வந்து அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 4 days நம்ம போய் அட்டன் பண்ணணும். ஈச் எக்ஸாமும் 3 hours நடக்கும். ரைட்டுங்களா? ஸோ இது எப்பப்போ நடக்குது இந்த எக்ஸாம்ஸ்னா, இயர்லி 3 times நடக்குதுங்க. தட் இஸ் February, June அண்ட் அக்டோபரில் இந்த எக்ஸாம்ஸ் நடக்குது. இப்போ தான் ஃபஸ்ட்டு நமக்கு ஜூனில் ஃபஸ்ட்டு எக்ஸாம் இந்த சிசெட்டோட 2026ஓட பேட்டர்னில் நடக்க போகுது ஃபஸ்ட் எக்ஸாம். ரைட்டா? ஸோ இப்போது இதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துருவோம். ஒன்றா பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் தான் அதோட ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட். 100 மார்க்குக்கு எழுதுகிறோம், 3 hour எழுதுகிறோம். ரைட்? ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், எக்கனாமிக்ஸ் அண்ட் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் லா அண்ட் மேனேஜ்மெண்ட். இதில் இந்த ஃபஸ்ட்டு 3 இருக்கு இல்லையா, கம்யூனிகேஷன், அக்கௌண்டிங் அண்ட் எக்கனாமிக் அண்ட் என்விரான்மெண்ட், இது எல்லாமே சப்ஜெக்டிவ். அதாவது பேராகிராஃப் வைஸ் பேப்பர் பென் வச்சு நம்ம எழுதலாம். பிஸ்னஸ் லா அண்ட் மேனேஜ்மெண்ட் மட்டும் 2 hours எக்ஸாமு, OMR பேஸ்டு ஷேடிங் பண்ணுறது. இது எல்லாத்தையும் நம்ம வந்து டோட்டலாக 400 மார்க்ஸ்க்கு எழுதுறதுனால 50% இதை தாண்டணும். ரைட்? 400க்கு 50% தாண்டணும். ப்ரொவைடட் ஈச் சப்ஜெக்டில் 40% தாண்டணும். ரைட்டா? 100க்கு 40 வாங்கணும். ஆஸ் வெல் அஸ் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்கும்போது நம்ம 400க்கு 50% தாண்டிருக்கணும். இப்படி தான் ஸ்கோரிங்கு. ரைட்? ஸோ இப்போ இதை நம்ம வந்து ஜாயின் பண்ணுறது, எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, ஒரு +2 முடிச்ச ஸ்டூடெண்ட் ICSIல, இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா, இவங்க தான் இந்த கோர்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ரோல்மெண்ட்டு நம்ம பண்ணணும். நம்மளோட 10th 12th மார்க் ஷீட்டை வச்சு ஃபோட்டோவை வச்சு நம்ம ICSIல ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கான ப்ராசஸ் ஆரா எஜுகேஷன்லேயே நாங்களே அதை ரெஜிஸ்டரும் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ பேமெண்ட்னா 7,500. இது என்னங்க ஒரு வாட்டி கட்டணுமா? இல்லை, நீங்கள் 7,500 கட்டிட்டீங்கன்னா 3 வருஷம் இது வேலிடு. ரைட்டா? அப்போ 3 வருஷத்தில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், வருஷத்துக்கு 3 அட்டெம்ப்ட், ஜூனு, அக்டோபரு, அப்புறம் இன்னொரு ஃபெப்ரவரியில் நடக்குதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ ஒரு வருஷத்துக்கு 3 அட்டெம்ப்ட்டு, 7,500 இஸ் வேலிட் ஃபார் 3 years. ரைட்டுங்களா? அப்போ ஒரு அட்டெம்ப்ட்டும் நம்ம அட்டன் பண்ண போகும்போது எக்ஸாமினேஷன் ஃபீன்னு நம்ம இந்த 1,500 கட்டணும். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் ஃபீ அப்படிங்கிறது இட் இஸ் மேண்டேட்ரி. ஒருத்தருமே வந்து எக்ஸாம் போகும்போது இந்த எக்ஸாமினேஷன் ஃபீயை பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு வாட்டியே எழுதி கிளியர் பண்ணியாச்சுன்னா இது ஒரு வாட்டியோட முடிஞ்சிடும், அவ்வளோதான். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி 3 வருஷம் வரைக்கும் நீங்கள் எழுதலாம், ஒரு வாட்டி எக்ஸாம் ஃபீயை பே பண்ணி. ரைட்டா? ஸோ இது வந்து கம்பல்சரி +2 முடிச்ச பசங்க இந்த ரூட்டில் தான் போக முடியும். ஸோ இதை கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க நெக்ஸ்ட் லெவல் சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் லெவல் போவாங்க. ரைட்டா? இப்போ இந்த சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் லெவல் போகிறதுக்கு இந்த ரூட்லேயும் +2 முடிச்சு சிசெட் முடிச்சும் வரலாம். ஆஸ் வெல் அஸ் டிகிரி முடிச்சிருக்காங்க இல்லையா, காலேஜ் போய் 3 வருஷம் டிகிரி படிச்சிருப்பாங்கல்ல, அந்த பசங்க டைரெக்டாக இந்த எக்ஸிக்யூட்டிவ் லெவலுக்கு வரலாம். ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் லெவல் 2வது லெவல், இந்த லெவலில் நமக்கு 2 குரூப் இருக்குது. குரூப் 1 அண்ட் குரூப் 2 மாடியூல்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு பேப்பர் பார்த்தீங்கன்னா ஜூரிஸ்ப்ரூடென்ஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஜென்ரல் லாஸ்.
குரூப் 1ல 4 பேப்பர், குரூப் 2ல 3 பேப்பர். குரூப் 1ல 4 பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பேப்பர் ஜூரிஸ்ப்ரூடென்ஸ், 2வது பேப்பர் கம்பெனி லா அண்ட் பிராக்டிஸ், 3வது செட்டிங் அப் ஆஃப் பிசினஸ் என்டிட்டிஸ், 4வது கார்ப்பரேட் அக்கௌண்டிங். ரைட்டா? ஸோ இந்த 4யும் நம்ம வந்து குரூப் 1ல எழுதுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குரூப் 2ல கேபிட்டல் மார்க்கெட்ஸ், செக்யூரிட்டிஸ் லா அண்ட் செகண்ட் சப்ஜெக்ட் எக்கனாமிக் கமர்ஷியல் அண்ட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் லா, டேக்ஸ் லாஸ் அண்ட் ப்ராக்டிஸ். இந்த 3ம் நமக்கு வந்து செகண்ட் குரூப்ல இருக்கு. ஸோ இதுல நமக்கு கார்ப்பரேட் அக்கௌண்டிங் ஒர்க்கிங் பேப்பர் ஸ்ட்ரக்சர் மாடல்ல இருக்கும். ரைட்டா? மொதல் வந்து பார்த்தீங்கன்னா அது எம்சிக்யூல இருந்தது, பட் இப்போ வந்து இதை மாத்திட்டாங்க. ரைட்டா? ஸோ இந்த 2 இதுலேயும் இதே கண்டிஷன் தாங்க, அதை முக்கியமாக சொல்லணுமே. அதாவது ஃபர்ஸ்ட் குரூப்லேயும் சரி செகண்ட் குரூப்லேயும் சரி இந்த 4யும் நம்ம 100 100க்கு எழுதுவோம். ஈச் ஒன்லேயும் 40 40 வாங்கணும். ஆனால் ஆல் டுகெதர் பார்க்கும்போது 50% தாண்டணும். நம்ம எப்படி ஃபவுண்டேஷனில் பார்த்தோம் அதே வந்து ஒரு குரூப்புக்கும் அப்ளைடு. இப்படி ஒரு டவுட் வரும், ஏங்க சரி நான் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் எழுதிட்டேன், செகண்ட் குரூப்பும் எழுதிட்டேன், செகண்ட் குரூப் பாஸ் ஆகிட்டேன், அதாவது 3 பேப்பரையும் அட்டஸ்ட் வச்சு 40க்கு மேலே வாங்கிட்டேன், அஸ் வெல் அஸ் குரூப்பாக பார்க்கும்போது 50%க்கு மேலே வாங்கிட்டேன், அப்போ எனக்கு இந்த குரூப் கிளியர். பட் இதில் ஏதோ ஒன்று போயிடுச்சு, இப்போ நான் வந்து இதையும் சேர்த்து எழுதணுமா, குரூப் 2யும் சேர்த்து எழுதணுமானா நோ. எந்த குரூப்பில் ஃபெயில் ஆனீங்களோ அந்த குரூப்பை மட்டும் திருப்பி ரிப்பீட் பண்ணணும். ரைட்டா? ஸோ அப்படி இந்த 2 குரூப்பையும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷ்னல் லெவல் போகலாம். இந்த ப்ரொஃபஷ்னல் லெவல் அப்படிங்கிறது நிறைய இப்போ புது சேஞ்சஸ் வந்திருக்கு. பிகாஸ் இதில் இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக ஆட் ஆன் நியூ பேப்பர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா இதில் 2 குரூப், 7 பேப்பர்ஸ் டிவைடட் இன்டூ 2 ஸ்ட்ராட்டஜிக் குரூப்ஸு. ஸோ இதில் நமக்கு இந்த இஎஸ்ஜி கவர்னன்ஸ் அண்ட் ஏஐ எலெக்டிவ் சப்ஜெக்ட் ஏஐ அண்ட் சைபர், செக்ரட்டரியல் ஆடிட், இது எல்லாமே வந்து அட்வான்ஸ்டு பேப்பர்ஸு, ப்ரொஃபஷனல் லெவலில் வரக்கூடிய பேப்பர்ஸ். ரைட்டா? 7 பேப்பர்ஸ் டிவைடட் இன்டூ 2 குரூப்ஸு, அதில் ஒன்று எலெக்டிவ். ஸோ இப்போது இது மட்டும் இந்த ப்ரொஃபஷனல் லெவல் முடிச்சிட்டா போதுமா அப்படின்னா நோ. பிகாஸ் நமக்கு வந்து 2 வருஷம் ட்ரைனிங்ஷிப் இருக்குது, ஆர்டிகல்ஷிப்னு சொல்லுவோம். அந்த ஆர்டிகல்ஷிப்பு 21 மாதம் நம்ம வந்து ஏதாவது ஒரு செக்ரட்டரி கிட்டேயோ இல்லை வந்து கம்பெனியில் செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட்லேயோ நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஐ மீன் ட்ரைனிங்கில் இருக்கணும். ரைட்டா? அதை நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் முடிச்சிட்டா கூட போகலாம். அதே மாதிரி இந்த எக்ஸிக்யூட்டிவ் முடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னென்னா டிடிஓபின்னு சொல்லுவோம். வித்தின் அந்த ஜாயின் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட்டிவ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த 3 days ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமை வந்து அட்டன் பண்ணணும் அவங்க. இது என்ன அப்படின்னா ஐசிஐசிஐயில் கண்டக்ட் பண்ணுவாங்க சாப்டரில். அங்கே போய் 3 நாள் இந்த ப்ரோக்ராம், இட் இஸ் அன் ஓரியன்டேஷன் அபவுட் த கோர்ஸ், எப்படி படிக்கணும், எப்படி இருக்கும் பேப்பர்ஸ், எவ்வளோ டஃப், வாட் இஸ் த ஸ்கோப், இதை பற்றி எல்லாமே அவங்க உங்களுக்கு எலாபரேட் பண்ணுவாங்க. ஒரு 3 days இன்சைட்ஸ் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக கொடுப்பாங்க. ஸோ இது மேண்டேட்ரி, இதை அட்டன் பண்ணணும். அதே மாதிரி நமக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் முடிச்சதுக்கப்புறம் 20 months அப்படிங்கிறதும் மேண்டேட்ரி. அது போக நமக்கு வந்து ஃபைனலில் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 30 to 60 days நம்ம வந்து கார்ப்பரேட் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சிஎல்டிபின்னு ஒன்று இருக்குது, அதையும் அவங்க முடிக்கணும். ஐ மீன் ஃபைனல் லெவல் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமாக இதை பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னா மெம்பர்ஷிப் வாங்குறதுக்காக. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு இவங்க இதையும் முடிச்சிட்டாங்கன்னா மெம்பர்ஷிப்பாக வாங்கிடலாம். ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் மெம்பர்ஷிப் நமக்கு வந்து என்ன ஸ்கோப் இருக்குது அப்படின்னா எனாமரஸ் ஸ்கோப் இருக்குங்க, ஏகப்பட்ட ஸ்கோப் இருக்குது. இன்றைக்கி எக்ஸிக்யூட்டிவ் முடிச்சிட்டாலே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வைடு. பிகாஸ் ஐசிஐசியில் முடித்த மெம்பர்ஸே ரொம்ப கம்மியாக தான், 80,000 தான் இருக்காங்க. இன்றைக்கி ரிக்வயர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ லட்சம் கம்பெனி இருக்கும் இல்லையா, மினிமம் 10 crores டர்ன் ஓவர் ஆகக்கூடிய ஒரு கம்பெனிலையுமே கம்பெனி செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்ணணுங்கிறது லா. அப்படிங்கும்போது நமக்கு ரிக்வயர்மெண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் வந்து இங்கே முடித்தவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ரைட்? ஸோ அதனால நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் அ வைஸ் டிசிஷன். சிஎஸ் இஸ் த பெஸ்ட் கோர்ஸ். ஏன்னா ரிக்வயர்மெண்ட் இன் ஃபியூச்சரில் கூட நிறையா வரப்போகுது. ஏன்னா குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்துக்குமே ஐசிஐசிஐ வந்து நெட்வொர்க்கிங் பண்ணிகிட்ருக்கு இப்போது யூகேல, மலேசியாவில், சிங்கப்பூரில் இந்த மாதிரிலாம். ஸோ அப்போது நமக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம இங்கே முடிச்சு மெம்பராக இருக்கும்போது நமக்கு அது வைடர் ஓப்பனிங்காக இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு ஃப்ரெஷர் வந்து தாராளமாக ஆனுவல் பேக்கேஜ் 6.5 lakhs வரைக்கும் வாங்கலாம். இது டிபெண்டிங் அப்போ அந்த கம்பெனி எம்என்சிஸ் எல்லாம் போனால் இன்னும் ஜாஸ்தி வாங்கலாம். நீங்கள் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா இதோட சேலரி பார்த்தீங்கன்னா எம்என்சிலலாம் நம்ம போகும்போது ஈவன் நல்ல கெப்பாசிட்டி, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு லீடு பொசிஷன் அப்படிங்கும்போது 50 LPAக்கு மேலே கூட போகும். ஸோ இந்த மாதிரி இந்தியாவில் 80 LPAக்கு மேலே வாங்கக்கூடிய நிறையா ப்ரொஃபஷனல்ஸ் நல்ல டாப் டயர் ஃபர்ம்ஸில் இருக்காங்க. அஸ் வெல் அஸ் நம்மளோட கம்பெனிஸ், தட் இஸ் ப்ளூ சிப் கம்பெனிஸில் எல்லாத்துலேயுமே இருக்காங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுங்க. ஸோ தட் உங்களுக்கு இந்த கோர்ஸ் எந்த அளவுக்கு நமக்கு ஃப்யூச்சரில் நம்ம படித்ததுக்கான வேல்யூ கொடுக்க போகுதுன்னு உங்களுக்கு புரியும். ஸோ இது ரிகார்டிங் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது
கிளாரிஃபிகேஷன் வேணும். இதை எப்படி படிக்கணும்? அதாவது ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்? இதோட ஸ்ட்ராட்டஜி என்ன? ஸ்டடியிங் ஸ்ட்ராட்டஜி என்ன? ஒரே அட்டெம்ப்ட்ல எப்படி கிளியர் பண்ணலாம்? இத மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, ஆரா எஜுகேஷன் கால் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் நீங்க கால் பண்ணலாம். வாட் எவர் இட் மே பி தாராளமா நீங்க கால் பண்ணலாம். ஸோ கன்டின்யூ வாட்சிங் அவர் சேனல். தேங்க் யூ ஸோ மச். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க பின் பண்ணுங்க. தேங்க் யூ.